ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வெளியில் சங்குப்பூ நல்லாவே பூத்துருக்கு. அதில் 2 சங்குப்பூவும் இருந்துச்சு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பூவாவது பூக்குது. ஸோ இப்போ என்னுடைய வீட்டு மெயின் கேட் இருக்கு இல்லையா, அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சங்குப்பூ செடி வளர்க்க விட்டுருக்கேன். அது அதில் ட்விஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அதில் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஒன் டே பூ பூக்கும், அடுத்த நாள் பூக்காது. ஸோ இது வெளியில் போட்டிருந்தேன். விதை எல்லாமே எனக்கு காய்ச்சிருந்தது. ஸோ அந்த மெயின் கேட்டில் இருந்துச்சு இல்லையா, அந்த செடி கிட்டத்தட்ட 3 வருஷம் மேலே நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதில் விதைகள் மழை பெய்கிறப்ப நான் சும்மா தூவி விட்டேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே வளர்ந்துருக்கு பாருங்கள் வெளியே. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுவுமே ஃபுல்லாக கொடி போல் படர்ந்து தினமும் நிறைய சங்குப்பூ கிடச்சிச்சின்னா ஸோ அம்மாவுக்கு மற்ற சாமிக்கெல்லாம் கூட நம்ம படத்துக்கு வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறது நம்ம டீ போட்டு குடிக்கலாம். அந்த டீ குடிக்கிறப்ப நமக்கு நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த சங்குப்பூ அதுவும் இல்லாமல் வெள்ளை சங்குப்பூ புதுத்து இருக்குது. ஸோ இதில் வயலட் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அது சனி பகவானுக்கு உகந்த ஒரு பூ. அது சனி பகவானுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணி நம்ம வேண்டிக்கிட்டால் நமக்கு நல்லது நடக்கும். இந்த வெண்ணிற சங்குப்பூ மகாலட்சுமி தேவிக்கு பிடிச்ச ஒரு கலர் இல்லையா, அதனால் அவங்களுக்கு நீங்கள் சமர்ப்பித்து நீங்கள் வேண்டிக்கிட்டால் உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யமும் பெருகும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ சங்குப்பூ செடியில் நிறையவே பார்த்தீங்கன்னா டிவோஷனல் ரீசன்ஸும் இருக்குது, ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரி பூ வச்சுருக்கீங்களா, என்னென்ன கலர்ஸில் இருக்குதுன்னு சொல்லுங்கள்.